ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான மில்லட்ஸ் வச்சு ஒரு களி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராகி களி. இது வந்து மொத்தன்னு சொல்லுவாங்க கர்நாடகா சைட்லாம். இதை வந்து நம்ம ரைஸ் வச்சும் யூஸ் பண்ணி செய்வாங்க அவங்க. இதை வந்து நான் வந்து பிளெயினாக ஒரு ராகி ஃப்ளார் மட்டும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதோட வந்து நம்ம கடலக்கொட்டை சட்னி, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராகி களி பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் ராகி மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்து ஊற்றணும். பாருங்கள், நல்லா லம்ஸ் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த களி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் நீங்கள் களி செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்க விடுங்க. மொத்தமாக நம்ம மாவில் 1 கப் தண்ணி, இதில் 1 கப் தண்ணி நம்ம சூடு பண்ணுறதுக்கு ஊற்றி வச்சுருக்கோம். மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரைச்சி வச்ச ராகி மாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது. நல்லா இதை வந்து திக்காக வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகி களி பதத்துக்கு நல்லா வந்துடும். நீங்கள் வந்து இது குக்கர்லேயும் பண்ணலாம். இதை வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து குக்கரில் வச்சு மூடி வச்சு ஒரு 7 to 8 விசிலுக்கு வேக விட்டிங்கன்னா களி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறதில்ல, அப்படியே நம்ம ஸ்டவ்லேயே தான் கிண்டி எடுக்க போகிறோம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ தண்ணியில் வச்சு தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா கிண்டுங்க. இல்லைன்னா வந்து சைட்லலாம் அப்படியே பிடிச்சிடும், பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ பார்க்குறதுக்கு லம்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ராகி மாவு ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes ஆயிருக்கு. நல்லா பாருங்கள் திக்காய் வந்திருக்கு. நல்லா களி பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடியில் கூட ஒட்டில் பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. களி வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா தண்ணியில் கை வச்சு நினச்சிட்டு களியில் தொட்டு கை எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் களி ஒட்டாமல் வரணும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. பாருங்கள், கட்டி கூட எதுவுமே இல்லை. நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு. பாருங்கள், நம்ம களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் குட்டி கருவாட்டு குழம்போட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி கருவாடு குழம்பு நான் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த களி வந்து இந்த குழம்பு மட்டும் இல்லாமல் கடலக்கொட்டை சட்னி, கீரை குழம்பு எல்லாத்தோடவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.